வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்கள் முன்பாய் நிறுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஏசாயா 46:13 வாசிக்க கேட்போம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். இந்த ஆராதனை நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் அருளும் என் ரட்சிப்பு அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. என்னால் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு அது இனி லேட் ஆகாது, அது தாமதிப்பதில்லை. நான் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்பதாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ரட்சிப்பு என்றால் தப்புவிக்கப்படுதல் அல்லது உதவி செய்தல். ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து ஒரு மனிதனை பாதுகாப்பது அது ஒரு ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு பல வகைப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து ஒரு மனிதனை கர்த்தர் விடுவிப்பது, அது ஒரு ரட்சிப்பு. உலக பிரகாரமான காரியங்களில் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒரு உதவியை செய்து ரட்சிப்பது அது ஒரு ரட்சிப்பாய் இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய உள்ளான மனிதனில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரட்சிப்பாக இருக்கலாம், அல்லது புறம்பான மனிதனில் உலக பிரகாரமாய் கர்த்தரிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் ரட்சிப்பை, உதவியை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதத்தில் அவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், என் பிள்ளைகளே, என் ரட்சிப்பு அது தாமதிப்பதில்லை, அது சீக்கிரம் வெளிப்படும், அதை நான் உடனே செய்து முடிப்பேன் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன், காண பண்ணுவேன் என்பதாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது அது பல விதங்களில் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதங்களில் அது தேவைப்படுகிறது. வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி 2 பெண்கள் முறையிட்டார்கள். 2 ராஜாக்கள் 6:26 பாருங்கள், அதை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். இவளுக்கு ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது. ஒரு பெண் அன்றைக்கு இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி அவள் கேட்கிறாள், ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனே, என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். எதற்காக என்றால், இவளுக்கு என்ன ரட்சிப்பு என்றால், தன் பிள்ளை, தன்னுடைய குழந்தை மரித்து போனதினால், முந்தைய நாள் இவள் ராஜாவை சந்திக்கிற நாளுக்கு முந்தைய நாள் இவளும் அவளுடைய தோழியும் இருவரும் இணைந்து ஒரு காரியத்தை செய்தார்கள். அந்த சமாரியாவிலே கொடிய பஞ்சம், சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் பல மாதக்கணக்காய் பட்டினி கிடந்தார்கள். ஆகவே இந்த 2 பேரும் பிளான் பண்றாங்க, இன்றைக்கு என் மகனை சமைத்து சாப்பிடுவோம், நாளைக்கு உன் மகனை சமைத்து சாப்பிடுவோம் என்று சொல்லி 2 பேரும் உடன்பாடு செய்து 2 பேருமே அதற்கு ஆமோதித்து முதல் நாளிலே ஒரு பெண்ணினுடைய மகனை சமைத்து சாப்பிட்டு விட்டார்கள். கொடிய பஞ்சம். 2ஆம் நாள் இப்பொழுது 2 பேரில் உயிருள்ள பிள்ளையை வைத்திருக்கிறவள் இன்று தன்னுடைய பிள்ளையை சமைக்க கொடுக்க வேண்டும். ஆனால் அவளுக்கோ தன் பிள்ளையை கொடுக்க மனமற்றபடியினால் பிள்ளையை ஒளித்து வைத்துவிட்டு காணவில்லை என்று சொல்லுகிறாள். தோழியினிடம்
உடனே இவள் நீதி கேட்டு ராஜாவினிடம் ஓடுகிறார். ராஜாவே, நேற்றைக்கு என் பிள்ளையை சமைத்து சாப்பிட்டு விட்டோம், இன்றைக்கு இவள் பிள்ளையை சமைக்க வேண்டும், இவள் தரமாட்டேன் என்கிறாள், எனக்கு இதிலே நீதி வேண்டும், ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு, உதவி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதங்களில் காணப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அதிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது. பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். யோவான் 12:27 படிக்கலாம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன், பிதாவே பிதாவே இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேன், இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும். இயேசுவுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பிதாவினிடத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. ஆண்டவரே, இந்த சிலுவை பாடு, சந்திக்க போகிற அந்த அடிகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், அதையெல்லாம் தாண்டி செல்வதற்கு என்னிடத்தில் பலன் இல்லை. ஆகவே இந்த வேளையில் இருந்து, இந்த காரியத்தில் இருந்து என்னை நீர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவை நோக்கி என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டுகிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தால், சீஷர்கள் நடுக்கடலில் இரவு நேரத்தில் படகு அமிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர்கள் இயேசுவை தட்டி எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்று சொல்லி எழுப்புகிறார்கள். சீஷர்களுக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு உதவி அங்கே தேவைப்படுகிறது. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், எதிராளிகளினுடைய கொக்கரிப்பு தாங்க முடியாமல், விரோதிகளுடைய நச்சரிப்பு தாங்க முடியாமல் எரேமியா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தாவே என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், இந்த மனிதர்கள் கையில் இருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே, தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய ரட்சிப்பிற்காக தேவனிடத்தில் கதறி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னும் அநேகர் வேதத்திலே ரட்சிப்பிற்காக தேவனிடத்தில் கதறினார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ரட்சிப்பு வேண்டியதாயிருந்தது. சிறைச்சாலைக்காரன் பவுலினிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு ஆத்தும ரட்சிப்பு தேவைப்பட்டது. நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுலிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு காரியத்தில் இன்னும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில், இன்னும் தடுத்து நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில், இன்னும் சத்ருவினால் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்திருப்பீர்கள் என்றால், உங்கள் ரட்சிப்பு எந்த விதத்தில் தேவையாயிருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. அவரால் உங்களுக்கு வரக்கூடிய உதவி இனி லேட் ஆகாது. ஹல்லேலூயா, ஆமென். அது தாமதிப்பது இல்லை, அது தாமதிப்பதில்லை. சீயோனில் அவர் தம்முடைய ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு தமது மகிமையும் வெளிப்படுத்தும் நாட்கள் வந்துவிட்டது. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், கர்த்தர் உங்களை நிச்சயம் வெளியே கொண்டு வருவார். ஒன்று மிக அவசியம், மிக மிக அவசியம். ஒன்று, கர்த்தரால் மாத்திரமே என்னை ரட்சிக்க முடியும் என்பதில் 100% நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். ஆமென். உங்க சாமர்த்தியம், உங்க பணபலம், உங்களுக்கு இருக்கிற நல்ல சூப்பர் பவர் மைண்ட், உங்களுடைய யுக்தி, இதை கொண்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், தப்புவித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள் என்றால் அது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. அது விருதா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ரட்சிப்பு அது ஆவிக்குரியதா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமானதா இருந்தாலும் சரி, உள்ளான மனிதனில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது புறம்பான மனிதனில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதா இருந்தாலும் சரி, என் ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா.
இந்த செய்தியை நான் எடுப்பதற்கு முன்பாக என் இருதயத்தில் கர்த்தர் வைத்த ஒரு வார்த்தை, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். அது நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது நான் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் என்னுடைய குடும்பத்தில் அல்லது ஊழிய பாதையில் நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த உதவி, அந்த ரட்சிப்பு, அதற்கு முழு காரணமும் அது நிறைவேற வேண்டும் என்றால் என் கர்த்தரை தவிர வேறு ஒருவராலும் முடியாது. ஆமென். சங்கீதம் 3:8 அப்சலோமாகிய தன்னுடைய மகன் தன் உயிரை வேட்டையாடும்படியாய் துரத்தி கொண்டிருக்கும் பொழுது காடுகளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறான் தாவீது. அங்கே அவர் சொல்லுகிறார், என் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அது முடிவுக்கு வருவதற்கு முதல்ல தேவையான ஒன்று, என் ரட்சிப்பு கர்த்தருடையது. அவரால் முடியும், அவரால் முடியும், அவரால் மாத்திரமே முடியும். அவரால் முடியும் என்பதை விட அவரால் மாத்திரமே முடியும். 100% என்னுடைய ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நினைச்சா உங்க காரியத்துல செகண்ட்ல அதை தலையில மாத்தி போட்டுருவாருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு நொடி பொழுது போதுங்க, அடுத்த செகண்ட் அதை அப்படியே மாத்தி போடுவார். தாவீது சொல்லுகிறார், ரட்சிப்பு அது கர்த்தருடையது. அவர் நினைக்கிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறேன், நான் பெற்ற பிள்ளை என்னை துரத்துகிறது. ஆமா, அப்சலோம் அவருடைய கர்ப்ப பிறப்பு, பெற்ற பிள்ளையால் கொலை செய்யும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறான் தாவீது. ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா மீனின் வயிற்றில் இருந்து சொல்லுகிறான். யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துல பாருங்க, அழுத்தமாய் ஒன்றை பதிவிடுகிறார். இந்த மீனின் வயிற்றில் இருந்து நான் வெளியே போக வேண்டும் என்றால், மறுபடியும் நான் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்றால், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆமாங்க. எப்போ என் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கர்த்தருடையது என்பதற்கு நீங்க வர்றீங்களோ அப்போதான் ஆண்டவரே இறங்கி செயல்பட முடியும். நீங்க அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அவங்கள பார்க்கலாம், இவங்களை பார்க்கலாம், அப்படி மாத்தி இப்படி போடலாம், இப்படி மாத்தி அப்படி போடலாம், எதையோ ஒன்று உருட்டி பரட்டி அப்படி செஞ்சா இப்படி வந்துடும், இப்படி செஞ்சா அப்படி வந்துடும், அப்படி அந்த பிளானிங்ல இருக்கும் வரைக்கும் அது பிளாக்காகவே இருக்கும். அப்படி ஓடுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஓட்டத்தை நிறுத்திக்கோங்க. உங்க சாமர்த்தியம் ஒண்ணுக்கும் உதவாதுங்க. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த மனிதர்களால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க சொல்லலாம், நாங்க இருக்கிறோம், பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், அது பார்த்துக்கொண்டே இருக்கும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அது சின்னதா இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பெருசா இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ரட்சிப்பு சிறியதோ பெரியதோ அது கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 13:16 யோபு சொல்லுகிறாரு, 10 பிள்ளைய இழந்துட்டேயா, எல்லாத்தையும் இழந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் உடலெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. இன்றைக்கு அதிகாலை ஆராதனையில் தியானித்தோம், பூச்சிகள் என் மாம்சத்தை அப்படியே நோய் நோய் நோச்சரிக்கு, என் எலும்புகள் எல்லாம் வெடித்து விட்டது, என் தோல் எல்லாம் முற்றி வெடித்து விட்டது, என் உடல் எல்லாம் அழுகி நாற்றம் எடுக்குது, என் நாசியில இருந்து வருகிற சுவாசம் என் பக்கத்துல யாரையும் வரவிட மாட்டேங்கி, என் மனைவி கூட என் பக்கத்துல வர மாட்டேங்கிற, ஒரு வேலைக்காரனிடத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி கேட்கணும்னா காலில் விழாத குறையா கெஞ்ச வேண்டி இருக்குது. இவ்வளோ நொறுங்கி போய் இருக்கிறவன் கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்றாரு, நெருக்குண்டு சாகிறத நான் விரும்புகிறேன். அப்படின்னா என்ன? தற்கொலை செய்து மரித்து கொள்ள நான் நினைக்கிறேன், மரணத்தை நான் விரும்புகிறேன். செத்தா நல்லது இப்படி இருக்கிறதை விட. இந்த உடலோடு, இந்த வியாதியோடு, இந்த இழப்போடு, இந்த வேதனையோடு வாழ்க்கையை முடித்து கொண்டால் நல்லது. அவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில நிற்கிற யோபு சொல்றாரு 13:16 கர்த்தரே என் ரட்சிப்பு.
ஹalleluya. என் ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருக்குது. ஒருவேளை என் தோல் வெடிச்சிருக்கலாம், என் எலும்பெல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்கலாம், என் உடல் பலனை இழந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் எனக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை தந்து என்னை தூக்கி எடுப்பதற்கு என் ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஹalleluya. உங்கள் ரட்சிப்பை எங்கேயும் தேடாதிருங்கள், எவரிடத்திலும் தேடாதிருங்கள், எதினிடத்திலும் தேடாதிருங்கள். அது கர்த்தரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், என் ரட்சிப்பு தாமதிக்காது, அது சீக்கிரத்தில் வெளிப்படும். என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன், என் மகிமையை வெளிப்படுத்துவேன். சோர்ந்து போக வேண்டாம் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya. என் பலத்தில், என் ஓட்டத்தில், என் சாமர்த்தியத்தில், என் ஞானத்தில் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அது கர்த்தரிடத்தில் இருக்கு. அவர் செஞ்சா மாத்திரமே மாற்றங்கள் வரும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ரட்சிக்கிற தேவன், அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். ஆனால் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு 3 காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் அதனுடைய 39வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 37:39 வாசிக்க கேட்போம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். போதும். ஹalleluya. இந்த வசனத்தை சேர்ந்து சொல்றீங்களா? நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஆமென். இதை கொஞ்சம் அப்படி புரட்டி போடலாம். கர்த்தரால் வரக்கூடிய ரட்சிப்பை நீதிமான் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். எதிலெல்லாம் கரைபட்டு நிற்கிறாயோ கழுவு, மாற்று. அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி எறி, உன் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணு, உன் ஜீவியத்தை சரி பண்ணு, பாவத்தை தூக்கி எறி, தேவையில்லாத எடுத்து எறி. ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஹalleluya. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். கர்த்தரிடத்தில் இருந்து வரக்கூடிய ரட்சிப்பை நீதிமான் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமா, அவர்கிட்ட இருந்து வர்றதை பெற்றுக்கொள்ளணும்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நபருக்கு தான் தகுதி இருக்கிறது. அவன் நீதிமான். ஆமென். நீ நீதிமானா? சில நேரம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப சலிச்சு பேசிக்கிறோம். என்ன ஆண்டவரே, நீர் எனக்கு மாத்திரம் ஒன்றும் செய்யலை. நான் ஜனவரி மாதம் காத்திருந்தேன், நடக்கலை. பிப்ரவரிலையும் காத்திருந்தேன், நடக்கலை. மார்ச்லேயும் நடக்கலை. இப்போ டிசம்பர் வந்துட்டு ஒன்றும் நடக்கலை. பாருங்க, நீங்களும் ஒன்றும் இல்லை. கர்த்தர் கேட்கிறார், மகனே, இவ்வளோ சலித்து கொள்ளுகிறாயே, இவ்வளோ முணங்கி கொண்டிருக்கிறாயே, இவ்வளோ முறுமுறுப்பு உனக்குள் வருகிறதே, நீ நீதிமானா? உன்னுடைய செயல்கள் சரியாக இருக்கிறதா? உன்னுடைய நடைமுறை வாழ்க்கை முறை அனைத்தும் அவர் விரும்புகிற விதத்தில் இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் அப்படி சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 119 அதனுடைய 155வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 155. ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது. யாருக்கு? ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு எங்க இருக்குதா? தூரமா இருக்கிறது. சில நேரம் நான் எதிர்பார்க்கிற நன்மை அது என்னை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது என்றால் இன்னும் என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என்னை பரிசோதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 2023 காத்திருந்தேன், நடக்கலை. சரி போகட்டும், 24லையாவது பார்த்துக்கலான்னு நினச்சேன், அதுவும் நடக்கலை. இன்னும் தூரமாக போகுது. போகிற போக்கு பார்த்தா 25 தாண்டிருமோன்னு பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட மனநிலையோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, துன்மார்க்கனுக்கு என் ரட்சிப்பு தூரமாக இருக்கிறது.
தூரமாய் இருக்கிறது. என் ரட்சிப்பை, என்னுடைய உதவியை, என்னிடத்தில் இருந்து வரக்கூடிய சகாயத்தை, நன்மையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னை பரிசுத்தப்படுத்து, உன்னை சரி பண்ணு, உன்னை கரெக்ட் பண்ணுவோம். வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா குளறுபடிகளும் சரியா மாறும். ஹalleluya. ஆமாங்க, உங்களை கரெக்ட் பண்ணிட்டே வாங்க, சரி பண்ணிக்கிட்டே வாங்க. ரட்சிப்பு அது உங்கள் பக்கமாய் அது வேகமாய் கடந்து வந்து கொண்டே இருக்கும். ஹalleluya, ஹalleluya. அதனால தான் சங்கீதம் 119 166 சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறார், உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். ஆமென். நான் உங்க ரட்சிப்புக்காக காத்திருக்கிறபடினால், உங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சையில நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதுபடியே நான் செஞ்சுட்டு வரேன்யா. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையின்படி நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆமென். நம்பர் 1, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாய் வாழ வேண்டும். காரணம், துன்மார்க்கனுக்கு ரட்சிப்பு தூரமாகும். சொல்லுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க வாயை யாருக்கோ கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் உள்ளவங்க சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கனுக்கு ரட்சிப்பு தூரமாய் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நீங்க மெல்ல சொல்றதை பார்த்தா நாங்கள்லாம் நீதிமான்கள்டா, இந்த இல்லை அதுக்கு எங்களுக்கு ஜமனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னவோ தெரியல. ஓகே, கர்த்தர் நல்லவர். துன்மார்க்கனுக்கு ரட்சிப்பு தூரமாய் இருக்கிறது, நீதிமான்களுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஆமென். முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்தினால் கர்த்தர் எல்லா வகைகளிலும் நம்மை ரட்சிப்பார். ஆமென். இரண்டாவதாக நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் தீர்க்கனாகிய ஏசாயா சொல்லுகிறார், இதோ என் தேவனே, தேவனே என் ரட்சிப்பு, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. வெயிட் பண்ணுங்க, நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா ரட்சிப்பு வரும். ஹalleluya. நான் சொல்வது நீதிமான்களுக்கு. ஹalleluya. நீதிமான்களாக இருந்தால் உங்கள் ரட்சிப்பு சீக்கிரத்தில் உங்கள் கைக்கு வந்துடும். நம்பிக்கையோடு காத்துருங்க. ஒருவேளை பாவத்தோடு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களை சரி செய்தால் மாத்திரமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். தேவனுக்கு பிரியமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமையுங்கள். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வையுங்கள். பரிசுத்தப்படுத்தி அவரிடத்தில் நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் உங்கள் ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹalleluya. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 14:9. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, பவுல் பேசுகிறதை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு சப்பாணி லீஸ்திரா என்கிற பட்டணத்தில் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது இவன் பவுல் பேசுகிறதை உன்னிப்பாய் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறதை, அந்த வார்த்தையினால் அவன் தொடப்பட்டு கொண்டிருக்கிறதை பவுல் கவனித்து பார்த்துவிட்டு பவுல் ஒன்றை செய்கிறார். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஆமென். ஹalleluya. நல்ல கவனிங்க. உங்கள் ரட்சிப்பு, உங்கள் உதவி, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற முழுமையான நம்பிக்கை எப்பொழுது உங்கள் இருதயத்தை நிரப்புகிறதோ அப்பொழுது தேவனுடைய ரட்சிப்பை நிச்சயம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. நம்பிக்கை இல்லாமல் ஒன்றையும் பெற முடியாதுங்க. நம்பிக்கை இல்லாமல் ஒன்றையும் பெற முடியாது. எரேமியா 3:23 எரேமியா சொல்லி வைத்திருக்கிறார், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய்யே. இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. குன்றுகளையும் மலைகளையும் நம்பி
அதன் மூலமாய் ரட்சிப்பு வரும் என்பது அது விருதாவாய் போய்விடும், அது ஏமாற்றிவிடும். ஆனால் எங்கள் ரட்சிப்பு என் தேவனுக்குள் இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்குள் ரட்சிப்பு வெளிப்படும் என்பது 100%. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, நம்புங்கள். எனக்கு ரட்சிப்பு வரும், நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் தேவனிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்களுக்கு நன்மையின் நாட்களாய் அமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒன்றை சொல்லி நான் வேகமாய் முடிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். அதிலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே பவுல் ஒரு ஆலோசனையை சொல்லி வைத்திருக்கிறார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, உங்கள் ரட்சிப்பை, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ரட்சிப்பு எந்த விதத்தில் எந்த காரியத்திலாகவும் இருக்கலாம், உங்கள் நாவுகள் நான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன் என்பதை அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. ஆமாங்க, யோபு அறிக்கையிட்டார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த தோள் முதலானவைகள் அழுகி போனாலும் என் நேசரை அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் பார்ப்பேன். ஹல்லேலூயா. நாவினால் அறிக்கையிடுங்கள். விசுவாசத்தை உங்கள் அறிக்கையில் கொண்டு வாருங்கள், உங்கள் புலம்பலை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மீது நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை தடைபடுவதினால் அவரை குறித்ததான ஒரு முறுமுறுப்பு, அவரை குறித்ததான ஒரு மனசலிப்பு, அது நிமித்தமாய் வரக்கூடிய எதிரான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வராதபடி உங்கள் வாயை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சில அறிக்கைகள் அது பல விதங்கள் உண்டு. அறிக்கையிடுதல் என்பது அது பல விதங்களில் உண்டு. இங்கே நான் சொல்லுகிற அறிக்கை விசுவாச அறிக்கையை இடுங்கள். விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். பாவ அறிக்கை, பாவத்தை அறிக்கையிட வேண்டும். சகேயு பாவத்தை அறிக்கையிட்டான் தேவனிடத்தில். யோபு விசுவாசத்தை அறிக்கையிட்டான். சகேயு சொன்னான், ஆண்டவரே, யாரிடத்திலாவது அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன், என் ஆஸ்திகளில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், தரித்திரர்களுக்கு கொடுக்கிறேன். நாவினால் அறிக்கையிட்டான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். அறிக்கை அவசியம். தேவனுக்கு முன்பாக போங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆண்டவருக்கு நேரம் கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க, அறிக்கையிடுங்க. எதையெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. எதிலெல்லாம் தவறி இருக்கிறீர்களோ, எதிலெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவரே இதிலெல்லாம் நான் குறைவுபட்டு இருக்கிறேன் என்று உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள். அறிக்கையிட வேண்டும். இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் அறிக்கையிடுதலே கிடையாது. அப்படியே கேட்கணும், கையை இப்படி நீட்டணும், பொத்துன்னு விழணும், அப்படியே தூக்கிட்டு போயிடணும். எல்லாமே இன்னைக்கு நமக்கு ரெடிமேட் ஆயிடுச்சுல. ஆமாம், எல்லாமே ரெடிமேடு. இனி போகிற போக்க பார்த்தா வீட்டில் கிச்சன் என்கிற ஒன்றை இருக்காது, எல்லாம் ரெடிமேடு. ஆமாம், நம்ம பேய்க்குளத்தில் இப்போ ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்கு. என்னடா, ஸ்பீடு வண்டி. ஸ்பீடு வண்டின்னு ஒரு ஆப் இருக்குது. ஆமாம், ஒரு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா போனதும், காலையில் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு மாச்சலாக இருக்குது, ஒரு 4 இட்லி 2 வடை ரெடியாக வந்துடும். அப்படியே 2 டீயும் சேர்த்து கொண்டு வந்துருங்க, அழகாக சூப்பராக வந்துடும். சுட சுட உங்கள் வீட்டு வாசலில் வந்துடும். எந்த ஹோட்டலில் வேணும், ஏசுராஜா ஹோட்டலில் வேணுமா, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் வேணுமா, எந்த ஹோட்டல் கேட்குறீங்களோ அந்த ஹோட்டலில் இருந்து வரும். எல்லாமே ரெடிமேட், எல்லாமே சட்டுப்புட்டுன்னு நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர்கிட்ட அது பலிக்காது. சில காரியங்களை அவர் சட்டுப்புட்டுன்னு செய்வார், சில காரியத்தை எதிர்பார்த்து செய்வார். நான் அறிக்கையிட வேண்டும், என் குற்றத்தை நான் அறிக்கை விட வேண்டும், என் நம்பிக்கையை அறிக்கையிடணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தான் என் ரட்சிப்பு, நீர் எனக்கு செய்வீரையா, உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கிறா, என்ன நீங்க பார்த்துக் கொள்வீங்க, நான் நம்புறேன்,
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் சொல்லி பாருங்க, பிசாசு நடுங்கிடுவான். ஹல்லேலூயா. சில பிசாசுகளை துரத்தும் போது விசுவாச வார்த்தைகளை சொன்னாலே அது நடுங்கிருது. இன்னைக்கு உங்க வாயை திறந்தாலே நாத்தம் பிடிச்ச வார்த்தை, வாயை திறந்தாலே அவிசுவாச வார்த்தை, வாயை திறந்தாலே யாரையாவது வீழ்த்துற வார்த்தை. பைபிள் யாக்கோபு சொல்றாரு, நாவு நெருப்பு. ஆமா, ஒரு குச்சி போதும், ஒரு காட்டையே அழிச்சிரும். இந்த சின்ன நாவு உள்ள கடந்துக்கிட்டு அத்தனையும் அழிச்சு போட்டுரும். ஆகவே அறிக்கை இடுங்கள். ஹல்லேலூயா. எதெல்லாம் அறிக்கை இடணும்? பாவத்தை அறிக்கை இடுங்கள், உங்கள் நம்பிக்கையை அறிக்கை இடுங்கள், உங்களுக்கு ரட்சிப்பு வரும். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், என் ரட்சிப்பு தாமதிக்காது, என் ரட்சிப்பு தாமதிக்காது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. தாவீது சொல்றார், ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா சொல்றாரு, என் ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எரேமியா சொல்றாரு, அவர் என்னை ரட்சிப்பார்யா, அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை ரட்சிப்பார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ரட்சிப்பீர், எனக்கு உதவி செய்வீர். முழங்கால் படியிடுவோமா? தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிடம். யாரையும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, இது அதுக்குரிய டைம் இல்லை. எதிலே உங்கள் ரட்சிப்பை எதிர்பார்த்து வந்தீர்களோ, இந்த காரியத்தில் ஆண்டவரை தவிர எனக்கு வேற வழி தெரியல, அவர் தான் எனக்கு செய்யணும்ப்பா. ஆண்டவரே உங்க முன்னாடி வாரப்பா, நீர் என்னை ரட்சியும் ஆண்டவரே. சீசர்கள் அந்த போட்ல தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை பார்த்து சொன்னார்கள், ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களை ரட்சியும். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சியும் ஐயா, என் பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. என் பிள்ளை கெட்ட வழியில போயிட்டே இருக்கிறான்ப்பா, நிறைய ஆலோசனை கொடுக்கிறேன், எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறான், வேற வழி தெரியல ஆண்டவரே, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு பார்த்துட்டேன், எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றை நம்புகிறேன், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த வார்த்தை உங்க மேல இப்போ இறங்கி கொண்டிருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை ரட்சிப்பார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி
செய்பவரே ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே இயேசு அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே இன்று அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே தருபவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம். சீசர்கள் அன்றைக்கு இயேசுவை எழுப்பினார்கள், அவர் எழுந்தார். காற்றை இறையாதே, கடலை அமைதலாயிரு. அடுத்த நிமிடம் அந்த கடல் அமைதியானது, படகு அக்கறைப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை என்னும் படகை மூழ்க விட மாட்டார். அவர் சொல்லுகிறார், என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. அது வெளிப்படும் நாட்கள் வந்திருக்கிறது, அது தாமதிப்பது இல்லை. சகோதரனா, சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. காத்திருந்து காத்திருந்து இருதயம் டயர்ட் ஆயிடுச்சல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையதையா, ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் நம்புறேன், நான் நம்புறேன் அப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஆண்டவரே என்ன சரி பண்ணிக்கிறேன்ப்பா, என்ன சரி பண்ணிக்கிறேன். இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் என்ன கழுவுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமா என்ன மாத்திருங்க ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு தேவரீர் உம்மால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே, மனிதர்களால் இது முடியாது. நான் கேட்கிற காரியத்தை செய்யறதுக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனாலும் முடியாது ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே முடியும். என் ரட்சிப்பு உம்மிடத்தில் இருக்கிறது. யோனாவை போல சொல்லுகிறேன் அப்பா, அவரால் என் ரட்சிப்பு வரும். கர்த்தரால் எனக்கு வேண்டிய ரட்சிப்பு வரும். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். தகப்பனே, நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் ஆண்டவரே. நிறைய எதிர்பார்ப்புகள் ஃபெயிலியராகவே இருக்கு ஆண்டவரே, அது எல்லாம் மாறணும் ஆண்டவரே. நீங்க வாக்கு பண்ணி நீரை உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் என்று சொல்லி, தகப்பனே எங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படியாய் எங்களை ரட்சியும் ஆண்டவரே. இந்த சபையை சத்ருவின் கையிலிருந்து ரட்சியும், எல்லா குடும்பங்களையும் ரட்சியும் ஆண்டவரே. விடுதலையை தாரும் ஆண்டவரே, மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் நாங்கள் அனுபவிக்கும்படியாய் கர்த்தருடைய ரட்சிப்பு ஆண்டவரே எங்களுக்கு தூரம் ஆகாதபடிக்கு சமீபித்து வரட்டும் ஆண்டவரே, சமீபித்து வரட்டும் ஆண்டவரே, சமீபித்து வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் ரட்சிப்பீர், நீர் ரட்சிப்பீர், நீர் ரட்சிப்பீர் என்பதை அறிக்கை எடுக்கிறோம் ஐயா. அறிக்கை எடுவீங்களா ஆண்டவரே? உம்மிடத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு வரும், நீர் என்னை ரட்சிப்பீர் ஆண்டவரே. கர்த்தரே என்னுடைய ரட்சிப்பு, அவரே என் ரட்சிப்பு, அவர்தான் என் ரட்சிப்பு. தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற சபையின் எல்லா பிள்ளைகளையும் இவர்கள் குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவ சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையின் நாட்களாய் அமையட்டும் ஆண்டவரே, மகிழ்ச்சியின் நாட்களாய் அமையட்டும். தடைபட்டிருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்திலே இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உள்ளான மனிதனிலும் புறமான மனிதனிலும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே.
நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை இவர்களுக்குள் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பாவத்திற்கும் பிசாசின் வல்லமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் கிருபைக்குள் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். தேவரே கர்த்தருடைய ஊழியக்காரனாய், தேவாபிஷேகத்தை சுமக்கிற ஆசாரியனாய், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இன்று ஆராதிக்க வந்திருக்கிறேன். சபையின் பிள்ளைகளுக்கு, என் குடும்பங்களுக்கு கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு இவர்கள் புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய சகாயம், உம்முடைய உதவி உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்தில் எங்களுடைய சகாயம் உள்ளது. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். அறிக்கை எடுக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை அறிக்கை எடுக்கிறோம். தேவரீர் எங்களை நீதிமான்களாக்கும்படியா உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. கழுவி விடும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை சுத்திகரியும், எங்கள் வாலிபர்களை சுத்திகரியும், சகோதரர்களை சுத்திகரியும், சகோதரிகளை சுத்திகரியும். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நீதிமான்களாய் வாழட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்திற்கென்று அர்ப்பணிக்கட்டும். தேவரீர் உம்முடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை என்று சொன்னீரே. சகாயம் செய்யும், உதவி செய்யும், விடுதலை மகிழ்ச்சியை கட்டளையிடும். அப்படி நீர் செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற. நல்ல வாய் திறந்து கர்த்தரை துதிப்பீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். உங்க குடும்பத்தை ரட்சிப்பார். உங்க பிள்ளைகளை ரட்சிப்பார். உங்க காரியத்தில் ஜெயத்தை பார்ப்பீங்க. நல்ல வாய் திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ஒரு அரை நிமிடம், ஒரு 30 செகண்ட் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ரட்சிப்பு வரும், எங்களுக்கு உதவி வரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வீர். நான் எதிர்பார்க்கிற விடுதலையை பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. சத்துருவை நான் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீர் ஆண்டவரே. என்னை ரட்சிப்பீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லட்டும். எல்லா துதியும் கனம் மகிமையும் உமக்கே சொந்தமாக்குகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.